ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பிரின்சிபல் இல்ல. இது என்ன தெரியுமா? குருவி. ஐயோ, குருவி இல்ல, மணிப்புறா. இத பத்தி பெரிய கதையே இருக்கு தெரியுமா? இந்த மணிப்புறா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு, இல்ல யாராவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மணிப்புறா காட்டுக்குள்ள போய் நிறைய கல்ல பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆகாயத்துல எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ அவ்வளவு உயரமா பறந்து அதுவே தானா ரக்கி முடிக்கும். ஐயோ, மேல இருந்து விழுந்து செத்துருமே. அதான் ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்னொன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கா? லைட் ஆஃப் பண்றா. முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குடா. ஏய், கண்ணை மூடிட்டு தூங்குடா. லைட் எரிஞ்ச இப்ப என்ன கிண்டலா பண்ற? இப்ப நான் அங்க வந்தேன், உன் பொம்மை என்ன ஆகும் தெரியுமா? முதலாளி ஓடி போய் 3 மாசம் ஆதியா? எங்கேயும் இருக்க மாட்டான். எங்க முதலாளி 8 வெட்டின்னு சொல்லி எங்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பெட்டில வச்சு போட்டு இல்ல, பணத்தை போட்டு ரசி வாங்கின இவன் தான் சார். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். கிளவியா பணத்தை வாங்கல, திருப்பி கூடியா சார்? முதலாளி எங்கிட்ட பணத்தை இல்ல சார். எனக்கு தர வேண்டிய கமிஷனை கூட கொடுக்கல. அவன் கிடைச்சாங்க நானே அவங்களை போட்டு பெரட்டி எடுத்துருவோம் தெரியுமா? போலீஸ் வருது. சார் இவன் தான் சார் பணம் வாங்கினா சார், ஏமாத்தி விட்டான் சார். வாங்கி கொடுங்க. சார் முதலாளி ஓடி போட்டா நான் என்ன சார் பண்றது? சார் என்கிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கல சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் 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 நான் ஒண்ணுமே சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். வாயா வெளிய. சார் சார் அடிக்கிற அப்படின்னு உள்ள வந்து அடிங்க சார். வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சுன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாப்பாரு சார். அடிக்க போற வரை இன்ஸ்பெக்டர் தான். வாயா வெளிய. எஸ் சார். உட்காருங்க. ஏன் சார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்லவே இல்லையே? சொந்தக்காரன் தான் சார். சொன்னா திட்டு வாருங்கிறதுக்காக சொல்ல. சாரி சார், அவரே கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு. அதனாலதான் உங்களை விடுறேன். நீங்க போலாம். ஜீப் ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயோ வேண்டாம் சார். எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நான் வரேன் சார். யாரா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால்? எவன கல் எடுத்து அடிச்சது? தேவராமா என்ன முடிவு எடுத்தியா? குளிச்சுட்டாடா? நான் குளிச்சேன் குளிக்கல அத பத்தி உனக்கு என்ன முடிவு எடுத்தா இல்லையா? ஐயோ புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ வடா பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கேட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சட்டு பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி.
எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா அவங்க மில்லாம். டேய் இத கொஞ்சம் பிடி. நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு கேக்குற சொல்லு. டேய் மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈனு பல்ல கடிட்டே இருக்க. கொஞ்சமாவது கோவப்படுற. சரி வாங்க உள்ள வாடா. அதெல்லாம் உள்ள எல்லாம் ஒண்ணு நல்லா இருக்கு. இழுக்கணுமா இருக்கு. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நீ கொடுக்க வேண்டிய பணம் ₹90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சாமி. இப்ப என்னடா இடத்தை காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா சரிடா குட் பை. நானு ரூம காலி பண்ண மாட்டேன். சரி குண்டு கட்டா கட்டி உருட்டி விடு. நட்டு மேல பலா நதி. வாங்க ப்ளீஸ் கம் இன். வாங்க வாங்க. அவருன்னா அவங்க என்ன சொல்றாங்க? சோப்புல இருந்ததுனால அடையாளம் தெரியல. என்னங்க வேணும்? அவர் இல்லையா? அவருன்னா எவரு? சிவா. சிவராமன் அவனை விடுங்க. அவன் உள்ள மாவட்டிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வாடகை பாக்கி தரணும் இல்லையா? அது சமையல் பண்ணி கழிச்சுக்கிட்டு இருக்கா. சிவராமா லதாவா? இது திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு. அது உள்ள உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருந்தேன். கவிதை தமாஷ் பண்றானுங்க பாரு. தமாஷ் கழிச்சு சீரியஸா கத்துறானுங்க. என்ன விஷயமா? கொஞ்சம் தனியா வாங்க பேசணும். போன மாசம் புக்ல கவிதை வந்தது படிச்சியா? படிச்சிருக்க மாட்டேன். அந்த புக்கே வரல புதுசு. இந்தாங்க. இது 100 ரூபா நோட்டா? ஆமா. ஐயோ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா இது எதுக்கு? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஆமா. என்ன? உங்க கௌரவத்தை. கௌரவம்? ஏய் என்ன சொல்ற? 3 மாசத்து வாடகை கொடுக்கலன்னு தானே அவங்க உங்களை அப்படி திட்டுறாங்க. கொண்டு போய் மூஞ்சில அடிங்க. அட அதுக்குள்ள இது முடிஞ்சிடும். ஐயோ என்ன சார் டைம் ஆகுங்க மேடம். 42. தேங்க்யூ. வரேங்க மேடம். என்னங்க நீங்க 42 சொல்றீங்க. அவனு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அவன் டைமையா பார்த்தா அது வேற ஒரு விவகாரம். பாரு இனிமே நீ இப்படி எல்லாம் ஜாக்கெட் போடாத. நல்லா கழுத்து வரைக்கும் அப்படி எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி போட்டுக்கணும். சரி புரிஞ்சுதா? ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருவான். அதுக்குள்ள போயிருவோம். அதிர்ஷ்டமான கை. அம்பாள் தலையில் 5 ரூபா வை. தம்பி உனக்கு கன்னி ராசி. உன்னை ஏகப்பட்ட பொண்ணுங்க விரும்புவாங்க. ஆனா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பொண்ணத்தான். அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்ட சராசரங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மகாலட்சுமி இனிமே உன் வீட்டுல தான். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. வெளிநாடுதான். கல்யாணம் ஆகாமையே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி? ஒரு 25 பைசாவை அம்பாள் தலையில வை. இல்ல இல்லையா? கொண்டா கைய. நீ தாலி கட்ட போற பொண்ணுக்கு கழுத்துக்கு கீழே பயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பார்த்துக்க. அதோட அதிர்ஷ்டம்னா வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது. வெளிநாடுதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்க. அதோட அதிர்ஷ்டம் தான் வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது. வெளிநாடுதான்.
நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன், ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ண போறேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன், தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா, இங்க வா. என்னங்க நீங்க? ஐயோ இங்க வேண்டாம், யாரோ பாக்குறாங்க. அந்த பக்கம் இல்ல, இங்க இருந்து ஓடி நிக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? பாடா யாருமே இல்ல. ஐயா இப்பவாவது சொல்லுங்க. அது சொல்ற விஷயம் இல்லம்மா, சொல்லி பாக்கணும். ஐயோ சரி, உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பாக்கலாம். பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுங்க. ஐயோ இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, நீ எடு சொல்றேன். இவருக்கு வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். வேணாம். ஐயோ நல்லா இருக்கு பாரு. வேணாம்.